வாடா போய் 2க்கு டோனட் செய்வோம். என் கரைச்சல் தாங்க முடியாமல் விழுந்து படுக்கிற. இப்போ நாங்கள் டோனட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் கேக்குக்கு போடுறோம்மா. அமெரிக்கம்மா தான், அது கேக்குக்கு போடுறோம்மா. மற்றது பட்டர் 100 கிராம். இது 50 கிராம் சாக்லேட் பவுடர். இது சீனி, கண் சீனி, மாவை திரிச்சு வச்சுருக்கிறேன். மற்றது இது 1 டீஸ்பூன் உப்பு. இதுக்கு மேலே போடுறதுக்கு, சொக்கலாக்கு மேலே போடுறதுக்கு ஒரு இனிப்பு மாதிரி உண்டு. மற்றது 200 cl பால் சூடாக்கி வச்சிருக்கிறேன். போம் மில்க். மற்றது இது ஈஸ்ட் 10 கிராம் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இது 5 கிராம் வெனிலா. ஆரம்பிக்கலாமா? உப்பு போட போகிறேன் சொரணை வர்றதுக்கு. போட்டுட்டு இது பாலுக்கு ஈஸ்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதென்னவான் என்ன செய்யணும்? ஊற வைக்கணும் 10 நிமிஷம். கரண்டியால் கலக்கி விட்டாச்சு. இதுக்குள்ள சீனியை எடுத்து போடும். இதுக்கு வெனிலாவையும் போடும். இதை கலக்கணும். இதை கலத்தினா சரி. இதை கலக்கி போட்டு நல்லா எல்லாம் போட்டுட்டேன் தானே. கலக்கி போட்டு ஸ்டோர் இட்டுக்குங்க. சரி, நீ இதுக்குள்ள இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். சீனியும் போட்டபடியாக இன்னைக்கு வடிவாக குழைப்பாடும். இன்னைக்கு குழைச்சாச்சு. இப்படி கொஞ்ச நேரம் 1 மணித்தியாலத்துக்கிட்ட ஊற விடணும். 1 மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம். கூட நேரம் ஊற தேவையில்லை. 3/4 மணித்தியாலம் குழைச்சாச்சு. இருக்கணும். அதுதான் அந்த வெப்பனைத்தான். இந்தா இவ்வளோ பெரிய வெப்பம். இதை வச்சு தான் என் அம்மா சம்டைம்ஸ் மண்டை மேலே அடிப்பாங்க. அடித்தா உடைஞ்சிடும். தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க. இருக்கட்டும். ஓகே, இனி முடியாச்சு. அப்படியே கிடக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு இது ஊற விடும். இதண்டிட்டது இந்த பிறகு பட்டர் போட்டு குழைக்கும். மெல்ல மெல்ல மாவுக்கு வலிக்க போகுது. ரொட்டி எடுக்கும். குழைச்சாச்சு. இனி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் தான் எந்த வெட்ட சரியாக இருக்கு. ஊற விட்ட பிறகு கட் பண்ணுறது. இது எவ்வளோ டோனட்ஸ் வரும்? ஒரு 10-12 கிட்ட வரும். இன்னும் சின்னனா விட்டோணும். வேணாண்டா பொறி கேட்க குண்டா வரும். பவுன் எடுத்து இப்போ உருண்டை பிடிக்கும். அதானே? இப்படி ஓட்ட போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருக்கோம்.
இதுக்கு எண்ணெய் விட போகிறோம். முதல்ல அந்த ஊதினதுகளை எடுத்தால் இப்போ இதுதான் இப்போ பிடிச்சது. இது ஊதினதுகளை இதை எடுத்து தான் போட போகிறோம். இது இந்த பொன்னிறமாக வேற மட்டும் பொரிக்கணும். மங்காள பக்கம் இங்கால பக்கம் மாறி மாறி எடுத்து பொரிக்கும். இப்போ வந்து சாக்லேட் செய்ய போகிறோம். போட்டு ஒரு கப் தண்ணியை ஊற்றி ரெண்டு கப்பு தண்ணி, ஒரு கப் அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சீனியும் போடணும். சுகர் கரண்டி போட்டு 2 தேக்கரண்டி போட்டாக்க அது உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஓகே. அதே மாதிரி சீனி பானியும் காய்ச்சி போட்டு சீனியை போட்டு சீனி ஒரு 4 மேசக்கரண்டியை போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு அகரகர் தூள் போட்டு காய்ச்சி போட்டு வெள்ளியாகவே வரும். வெள்ளியாகவே இது பிரண்டு ஒன்று வேற வைக்க இதை மாதிரி இப்படியே இதண்டு போட்டு அப்படி வச்சு அப்படியே வச்சு போட்டு அங்கே அதை தூள் அந்த அந்த இந்த இனிப்பு தூள் இருக்குல்ல அதை போட்டு எடுக்க. இப்போ டோனட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டுது. இனி இதை எடுத்து சாப்பிட வேண்டியது. பைராக்கு இப்போ சாப்பாடு போட்டு போடுது. வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறான். சமத்து குட்டியாக பக்கத்தில் இருப்பான் இல்லையா மம்மி? விஜய் கொஞ்சம் சிந்திரிச்சு மம்மி. நல்லா வலிச்சு போடணும் இல்லை? ஐயோ இந்த நாய்க்கு சாரெல்லாம் ஊற்றுது வாயிலிருந்து. அவனும் எங்களை மாதிரி ஒரு உயிரினல் தானே. பார்க்கல வடிவா பார்க்கும். வாய் பேசாத பிராணி அவன். இப்போ வாயிலிருந்து சார் வலியிற பிராணி அவன். அசி பூஷ்பா 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 அம்மா வருவேன் அம்மா கொண்டு. இப்போ எப்போ மம்மி சிக்னல் கொடுப்பா சாப்பிட்றதுக்குன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறான். சரி கொடுங்க. ஓகே. வயிறு கேப்பி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.